ஒட்டுமொத்த நம்முடைய சிந்தனை, நம்முடைய கொள்கை என்ன என்பதை எடுத்துச் சொல்வதற்கு இங்கிலாந்து தலைவர் திரு வேதமூர்த்தி அவர்களை இங்கே அழைக்கின்றேன். வேதமூர்த்தி. நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்பு இதே நாள் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் இதே கோலாலம்பூர்ல அந்த மாபெரும் போராட்டத்தில் கலந்துக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அடி வாங்கியிருக்காங்க. கேஸ் ஆசிட் தண்ணி அவங்க மேல பட்டு காயப்பட்டிருக்காங்க. ஒருவர் உயிர் விட்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை இல்லாம போய்விட்டது. ஏன்னா போலீஸ் பிடிச்சி லோக்காப்ல போட்டுட்டாங்க. அபாண்டமா பல பேரை அட்டெம்ப்டட் மர்டர்ங்கிற சார்ஜ்ல போட்டு 2 வாரம் அவங்கள சிறையில் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பல பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு வீடு காசு கட்ட முடியாம 200 வெள்ளி கொடுத்தா வீடு காசு மந்த்லி பேமெண்ட் கட்ட முடியாம பல வீடு ஏலத்துக்கு போயிருக்கு. பல குடும்பம் செதறி போயிருக்கு. பல பேர் நபர்கள் மனதில் ரொம்ப காயப்பட்டு செலவுங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் அவர் சாமி மேடைக்கு போயிட்டு விளக்கு கடவுள்கிட்ட போய் சொன்னாராம், இன்னிலிருந்து இந்த விளக்கை நான் அணைக்கிறேன். என்னைக்கு எங்களுடைய வழக்கறிஞர்களை நீங்க பண்றீங்களோ அன்னைக்கு நான் திருப்பி இந்த விளக்கை நான் கொடுத்துறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒருவர் எனக்கு தெரிஞ்சு நான் லண்டன்ல இருக்கும் பொழுது இந்த போராட்டத்துக்காக அவரு 5000 வெள்ளி என் திருமணம் நடக்க போது இந்த சமுதாயம் தான் முக்கியம்னு சொல்லி என் திருமணத்தையும் தள்ளி போட்டு அவருடைய திருமண பணத்தை 5000 வெள்ளியை வந்து தொடங்கினாங்க. ஆனா இவங்கெல்லாம் யாருன்னு முக்கவாசி நம்மளுக்கும் தெரியாது. இடையில பார்த்தவங்க இப்ப நான் வந்த பிறகு பல பேரை பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நான் சொன்ன கதைலாம் நான் கேட்ட கதை, அவங்களெல்லாம் நான் பார்த்தது. ஆனா ஏன் அவங்கெல்லாம் அன்னைக்கு வந்தாங்க, எதற்காக இதை செஞ்சாங்க, நாங்க எதற்காக இதை செய்தோம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் வந்து நம்ம குடிமகன் சொல்லிக்கிறோம். 200 வருஷத்துக்கு முன்பு நம்மளை இங்க கொண்டு வந்தாங்க. 50 வருஷத்துக்கு முன்ன, இப்ப 55 வருஷம் ஆச்சு. 2007 50 ஆண்டு நாடு சுதந்திரம் அடைஞ்சும் கூட நம்மள இன்னமும் தன்மானம் இல்லாம அன்னைக்கு வெள்ளைக்காரன் அடிமையா நடத்தினா இன்னைக்கு இவனுக்கு 50 வருஷமா நம்மள அடிமையா நடத்துறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுல தான், அந்த ஆத்திரத்துல தான் வந்து அந்த 2007 இந்த நாடு 50வது ஆண்டு சுதந்திர தினம் அன்னைக்கு கொண்டாடும் பொழுது 31ஆம் தேதி ஆகஸ்ட் 2007 அதுக்கு ஒரு நாள் முன்பு மலேசிய இந்தியர்கள் சார்பில்
அந்த லண்டன் நீதிமன்றத்தில் மலேசிய இந்தியர்கள் சார்பில் அந்த வழக்கை நம்ம பதிவு செய்வோம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு. நீங்க கொண்டாடுறது சுதந்திர தினம் அல்ல, எங்களை நீங்க மீண்டும் அடிமையை தான் வச்சிருக்கீங்கிற உண்மை உலகத்துக்கே தெரியணும்னு சொல்லி அந்த வழக்கை நம்ம பதிவு செஞ்சோம். சொன்ன மாதிரியே உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. ஏஎஃப்பி ரிப்போர்ட்ல வந்துச்சு, மலேசிய இந்தியர்கள் $4 பில்லியன் கேஸ் போடுறாங்க பிரிட்டன் மேலேயும் மலேசியா மேலேயும் சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச கையோட மலேசியாவில் இவ்வளவு ஒரு அநீதி நடக்குதாங்கிறது உலகத்துக்கு தெரியும். அப்புறம் நவம்பர் 25ஆம் தேதி நம்ம எல்லாம் கூட்டணும். பெரும்பாலோருக்கு வந்து இன்றைக்குனா 25ஆம் தேதி நவம்பருக்கு தான் பெரும்பாலோருக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா டிசம்பர் 28ஆம் தேதி 2005 வந்துட்டு இன்றைக்கு ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பிக்கும் போது 2-3 பேர் தான் இருந்தாங்க. ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு. அதுல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். டிசம்பர் 2005 ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நானும் ஒரு சாதாரண வழக்கறிஞர் தான், என் மனைவியும் ஒரு வழக்கறிஞர் தான். நல்லா தான் இருந்தோம், நல்ல வசதியோடு தான் இருந்தோம். அதே மாதிரி எங்க மாதிரி வழக்கறிஞர் நிறைய பேர் நல்ல வசதியா இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா தான் எல்லாரும் இருந்தோம். ஆனா ஒண்ணு ஒண்ணா அந்த நாட்டில் நடக்கிற அநீதியை பார்த்து உண்மையிலேயே நான் என்ன உணர்ந்தேன்னு சொன்னா, நான் ஒரு வழக்கறிஞரா இருந்தும் கூட இந்த நாட்டில் மனித உரிமை இல்லாம, சம உரிமை இல்லாம, தன்மானம் இல்லாம நான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் நான் உணர்ந்தேன். கோயில் உடைக்கிறது, எஸ்டேட்ல இருந்து வழி விரட்டுறது எல்லாம் காதால கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டைம்ல. ஆனா சில சம்பவம் ஒண்ணு ஒண்ணா கண்ணு முன்னால நடக்கிறதுல அதுல ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். 2005 early 2005 ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பேப்பர் பார்த்தீங்களா இன்னைக்கு? இல்லை, நான் இருக்கிற இடத்துல ரம்பாவில் ஒருத்தர் லாக்டாப்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. சரி நீங்க வர சொல்லுங்க. ஆபீஸ்க்கு வந்தாங்க, அவரோட மச்சான் வந்தாரு, கதையை கேட்டேன். இந்த கதையை நீங்க கேட்கணும். பக்கத்துல அவரு இந்த இறந்த ஒரு ரூமா முறையில தங்குறாரு. அவர் ஒரு ரப்பர் டேப்பர், 12 குழந்தைங்க. அவரு இருக்கிற பக்கத்து சாமான்ல கம்பத்துல ஒரு ரோபரி திருட்டு நடந்திருக்கு, பட்டம்பகல் திருட்டு நடந்திருக்கு. 4 பேர் போய் அந்த வீட்டில் அந்த பையனுக்கு சொல்லி பெட்ரோல் காடி நின்று பெட்ரோல் வாங்கிட்டு வாப்பா. அந்த பையன் மோட்டர் எடுத்து போயிட்டான். அந்த வயசான அம்மாவை கட்டி போட்டு நகையெல்லாம் எடுத்து 5000 வழி காசையும் திருடிட்டு அந்த பையன் திருப்பி பெட்ரோல் வாங்கிட்டு வரும்பொழுது அந்த பையன் மோட்டர் சைக்கிள்ல இருந்து 3 பேர் ஏறி ஓடிட்டாங்க. ஓடும் பொழுது இவர் வீட்டு முன்னுக்க மோட்டார் சைக்கிளை போட்டுட்டு அவங்க கடையில் எங்கேயோ பார்க்க வேண்டிய போயிட்டாங்க. அன்னைக்கு இரவு 2 மணிக்கு, விடிய காலையில் 2 மணிக்கு போலீஸ் வந்து அவங்க வீட்டை தட்டி, மோட்டார் உன் வீட்டு முன்னுக்கு தான் இருந்துச்சு, நீ தான் திருடன்னு சொல்லி அடிச்சு கொண்டு போனாங்க. எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான மில்லியனை செலவு பண்றாங்க. ஆனா அந்த அறிவுட்டவனுக்கு தெரியல, திருடன் வந்து அவன் வீட்டு முன்னுக்கு போட்டுட்டு உள்ள போக மாட்டாங்கிறது தெரியல. அறிவுட்ட போலீஸ் அடிச்சு கொண்டு போனாங்க, அவரோட மூத்த மகனையும் கொண்டு போனாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் ஏதோ ஃபுட்பால் கேமா 2 மச்சானம் இருந்தாங்க, 4 பேரும் கொண்டு போய் 2:30 மணிக்கு அடிச்சுலாம் கொண்டு 1/2 மணி நேரம் வீட்டில் அடிச்சு கொண்டு போகும்பொழுது மணி 2:30 போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 4:30 மணிக்குள்ள அந்த ஆளை உள்ள அடியோடு அடிச்சு 4 பேருக்கும் அடி அந்த ஆள் உயிரை விட்டார். திங்கட்கிழமை, இது சனிக்கிழமை ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. திங்கட்கிழமை சிராம்பா நீதிமன்றத்தில் ஒரு ரிவிஷன் அப்ளிகேஷன் போட்டு இவங்களுடைய ரிமாண்ட், மிச்சம் 3 பேர்களுடைய ரிமாண்ட் வந்து நீங்கள் ஹைகோர்ட் நீதிமன்றம் வந்து 2 வாரம் கொடுத்த அந்த ரிமாண்ட் பீரியடை நீங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு மனு போட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் எர்ஜென்சி போட்டால் உடனடியாக அந்த ஃபைலை கால் பண்ணுவோம்.
அன்னைக்கு போட்டுட்டு மத்தியானம் கூப்பிடுறேன் ஜட்ஜோட செக்ரட்டரிய, லெட்டர் அவரோட மேசையில் இருக்கு, அவர் ஒன்றும் சொல்ல. மறுநாள் அடிக்கிறேன், இன்னும் ஒன்றும் சொல்ல. மறுநாள் அடிக்கிறேன், ஓ உங்களுக்கு தெரியாதா, அவங்கள விட்டுட்டாங்க. அப்ப உன் ஆபீஸ்க்கு தெரியுது, அப்ப நீங்க தானே கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அப்ளிகேஷன் வருதுன்னு, நீங்க தானே கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், நீதிமன்றத்தில் வரக்கூடாது இந்த கதைன்னு சொல்லி நீங்க தானே சொல்லியிருக்கணுங்க. நான் ஒரு வழக்கறிஞர், நான் அப்படி பேசக்கூடாது. ஆனா நீங்க நாங்க நின்று சொல்றேன்னு சொன்ன அந்த கதையை, இந்த நாட்டோடைய நீதிமன்றத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அந்த கதையை சொல்றேன். இதுக்கு பேர் தான் சட்டத்துல கான்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லுவாங்க. நீதிபதி கூப்பிட்டு வச்சு நாளைக்கு உள்ள போடலாம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த குடும்பத்துக்கு என்ன பதில்? அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னேன், அந்த குடும்பத்துக்கிட்ட காரியம்லாம் நடந்த பிறகு வர சொல்லுங்க, அவங்க மனைவி நான் பார்க்கணும். அங்கதான் முக்கியமான கதையே. மனைவி வந்தாங்க ஆஃபீஸுக்கு, என்கிட்ட பேசுறாங்க. நான் சொன்னேன் நடந்துருச்சு, உங்க இறந்து போன உங்க கணவருக்கு நம்ம நீதி வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு 12 குழந்தை இருக்கு, கடைசி குழந்தை வந்து நான் நினைக்கிறேன் 3 வயசோ 4 வயசோ. 12 குழந்தை இருக்கு. மூத்த பையன் அப்பாவுக்கு காரியம் செய்ய முடியல, அவனும் ஜெயில இருந்தான். உங்க குழந்தைங்கெல்லாம் ஒரு நீதி வேணுங்க, நம்ம நீதிமன்றத்தில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவோம்னு சொன்னேன். அவங்க என்ன பார்த்தாங்க, ஒரு பிளைண்ட் ஃபேஸ்னா தெரியுமா, முகத்துல ஒரு ஃபீலிங் இல்லாத ஒரு தோற்றம், ஒரு பார்வை. என்னை பார்த்து சொன்னாங்க, பரவாயில்ல எங்களை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க காசை பற்றி கவலைப்படாதீங்க, நான் காசு சார்ஜ் பண்ண மாட்டேன், கோர்ட்டில் ஃபைல் பண்ற காசும் நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் சொன்னாங்க எங்களை விட்டுருங்க. அப்ப நான் கேட்டேன், ஏங்க உங்களுக்கு 12 குழந்தை இருக்காங்களே, அவங்களுக்கு நீதி தேவையில்லையா, உங்களுக்கு நீதி தேவையில்லையா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, சார் நான் அந்த 12 குழந்தையும் கரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. எந்திரிச்சு போனேன். நான் கதவு வரைக்கும் நடந்து போனேன். அந்த ஆபீஸ் கதவுல அவங்க முகத்தை பார்த்து போதுங்க, இங்கிலீஷ்ல ஸ்டேட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இழந்து எது மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஒரு முகம். அந்த முகம் இன்னமும் என் மனசுல அப்படி இருக்கு. அவங்களுக்குன்னு யாரும் இல்லை, அவங்களுக்குன்னு யாரும் பேச மாட்டாங்க, அவங்களுக்குன்னு நீதி கிடைக்காது, அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க போயிட்டாங்க. எட்டு லட்சம் பேர் இந்த நாட்டில் எஸ்டேட் இருந்து வெளியாகிட்டாங்க. இந்த நாட்டுக்கு நம்மளை கொண்டு வரும் பொழுது ஒத்தடிமைகளாக கொண்டு வந்தாங்க. பல துன்பங்கள் அடைஞ்சி நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. நம்மளாம் வரல. நான் நாடு முழுக்க போய் பேசினேன். நீங்கெல்லாம் பெரும்பாலும் வந்துருப்பீங்க தானே, நான் போய் பேசின இடத்துல. இல்லை புதுசாக ரொம்ப பேர் வந்துருக்கீங்க. புதுசாக வந்து நம்ம லேசாக கேட்டு பார்ப்போம். ஏன்னா நான் அதே கதையை சொல்ல ரொம்ப பேர் ஆதரத்தை காட்டினேன். எந்த அளவுக்கு நம்மளை வழி கட்டாயமா இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சிவில் வழக்கு நம்ம நீதிமன்றத்தை பதிவு செய்யும் பொழுது அதுக்குள்ள ஆதாரத்தை தேடி அதுலேருந்து என்ன தெரிய வச்சுன்னு சொன்னா, இந்த நாட்டில் நம்ம பண்டாத்தாங்க இல்லை, பண்டாத்தான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய உரிமையை கேட்கும் பொழுது நம்மளை இழிவுபடுத்தி
நீங்களாம் பண்ணாதாங்க, உங்களுக்குலாம் உரிமை இல்லை, கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தன்மானம் இல்லாம நடத்துறாங்க, பயம் காட்டி நடத்துறாங்க. ஆனா நம்ம இந்த பண்ணாதாங்க வரல, வழி கட்டாயமா வெள்ளக்காரவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போதே இங்க உள்ள எல்லா சுல்தானுக்கும் தெரியும். அவங்க அந்த மீட்டிங் போட்டு தான் சொன்னாங்க. சுல்தானும் பிரிட்டன் அரசாங்கமும் மலாயால உட்கார்ந்து மீட்டிங் போட்டு சொன்னாங்க, இந்தியாக்காரங்களை கொண்டு வாங்க, இவங்கனால தான் வேலை செய்ய முடியும், இவங்க தான் ராவ பகலமா அந்த நாட்டுக்கு உழைப்பாங்க, இவங்க தான் அந்த நாட்டில் விசுவாசமா இருப்பாங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இடத்தை கொண்டு வந்தாங்க, வேற யாரையும் கொண்டு வந்து நம்மள 150 வருஷமா அந்த நாட்டில் அடிமையா பயன்படுத்தி நம்மளுடைய வேர்வை சிந்தனை எல்லாத்தையும் புளிச்சு எடுத்துக்கிட்டு கடைசியில நாட்டை விட்டு போகும்பொழுது அம்போடு நம்மளை கைவிட்டு போனாங்க. இந்த நாடு காடா இருந்துச்சுங்க, அது நாடு கொடுத்தாங்க. இது மலையா முழுக்க காடா இருந்தது. காடா இருந்த இடத்தை நாடா ஆக்கி கொடுத்த சமுதாயம் இந்த சமுதாயம். ஐயா திரு ஜானகிராமன் அவர்கள் அவருடைய புக்கு ஆய்வு பிரகாரம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த 18ஆம் நூற்றாண்டுல 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணில் உயிரை விட்டுருக்காங்க. எதுக்காக? இந்த நாட்டை ஒரு நாடாகணும், வளர்ச்சி அடையணும். பில்டிங் கட்டினாங்க, ரோடு கட்டினாங்க, ரயில் தண்டவாளம் கட்டினாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கட்டினாங்க, ஸ்கூல் கட்டினாங்க, ரப்பர் தோட்டத்தில் வேலை செஞ்சாங்க. நாட்டுடைய வருமானம் 70 விழுக்காடு இந்த ரப்பர்ல இருந்தா வந்தது. அதை வச்சுதான் இவ்வளவும் கட்டினாங்க. அதை வச்சுதான் இந்த ஊர்ல உள்ள சுல்தான்லாம் அரண்மனை கட்டினாங்க. அதை வச்சுதான் சுல்தானுக்கு அதுக்கு பிறகுதான் எல்லாம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிச்சதே அஸ்திவாரம் நம்ம தான். இந்த நாட்டோட பில்டிங்லாம் அஸ்திவாரம் நம்ம தான். அந்த அளவுக்கு தியாகம் பண்ணி யாரும் எந்த கேள்வியும் கேட்காம விசுவாசமா வேலை செஞ்ச சமுதாயத்தை கையை விட்டுட்டு போனாங்க பிரிட்டன். அதனால தான் அந்த வளர்த்தத்துல அவங்க மேல போகும். 57 பிறகு மர்டேக்கா யார் அடைஞ்சது? மர்டேக்கா அவங்க தான் அடைஞ்சாங்க. 57 உள்ள ரிப்போர்ட், கணக்கு ரிப்போர்ட்டை பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னா, 70 விழுக்காடு ரப்பரு, 28 விழுக்காடு ஈயம், 98 விழுக்காடு ஆச்சு, மிச்சம் 1 விழுக்காடு பிளாச்சான். அன்னைக்கு 1ஆம் தேதி செப்டம்பர் மாசம் நம்ம எல்லாம் நாட்டை விட்டு போயிருந்தோம்னு சொன்னா, மர்டேக்கா முடிஞ்சு மறுநாளே மலேசியா ஒரு பயங்கரமான நாடாயிருக்கு. அன்னைக்கு நம்மள தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அன்னைக்கு துங்கு அப்துல் ரஹ்மான், தூன் ராஜா, தூன் டாக்டர் இஸ்மாயில் எல்லாம் சேர்ந்து மர்டேக்கா முடிஞ்சு சதி பண்ணி அவங்க ஒரு யோசனை பண்ணி பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? சரி, இப்ப நாடு ரொம்ப கை வந்துருச்சு, எப்படியாவது இவங்களை பயன்படுத்தி இவங்களை புளிஞ்சு எடுத்து இவங்ககிட்ட வருமானத்தை எடுத்து நம்ம சமுதாயத்தை நம்ம வந்துட்டு வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம எல்லாம் திட்டமும் செய்யணும்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னுடைய ஸ்லைட் போட்டீங்க. இவ்வளவு செஞ்ச பிறகு கடைசியில 1970 இருந்து ரப்பர் விலை குறைஞ்ச கையோட கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டேட்ல இருந்து ஆளுங்களை வெளியாக்கி அவங்களை வெளியாக்கி வேலையிலிருந்து நீக்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்திய சமுதாயத்தை ஊனமாக்குனாங்க. நான் சொல்ற வார்த்தை நல்லா கேளுங்க, ஊனமாக்குனாங்க. ஏன் ஊனமாக்குனாங்கன்னு சொன்னா, எஸ்டேட் எடுத்துருவாங்க, முதல்ல வித்துருவாங்க. எஸ்டேட்டை வித்துட்டு உங்களுக்கு இப்ப வேலை இல்லை, ஜனங்கள் காத்திருப்பாங்க, காம்பன்சேஷன் கிடைக்கும், ஒன்றும் வராது. வேலைக்கு போகணும்ல, கொஞ்சம் பேர் வேதனைப்பட்டு எஸ்டேட் விட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் அங்கேயே இருப்பாங்க, இல்லை அங்கேயே இருந்துட்டு வெளியே போய் வேலை செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேரலைஸ் ஆக்குறது. ஒரு நரம்பை லேசாக கொஞ்சம் ரத்தத்தை வெட்டி விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கசிய அந்த சமுதாயம் என்ன ஆகுதுன்னா அப்படியே வீக் ஆகிடுது. ஆனால் இவ்வளோ நடக்கிறது வெளியே தெரியாது. டிவியில் வராது, ரேடியோவில் வராது, பேப்பரில் வராது. எல்லாம் மூடி மறைச்சி வெற்றிகரமாக எல்லாம் மூடியே மறைச்சிருப்பாங்க. 8 லட்சம் பேர் எஸ்டேட்லேருந்து விலைவாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டில் உள்ள மனித உரிமைகளுக்கு ஏகங்களுக்கு தெரியல. எந்த அரசியல்வாதியும் அதை பற்றி பேச கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஃபேக்டரியில் 5000 பேருக்கு
வேலை போயிடுச்சுன்னு சொன்னா நாடே கொதிக்கும். ஓ 5000 பேர் வேலை போயிடுச்சு அப்படின்னு. ஆனா இங்க 30 வருஷ காலகட்டத்தில் 8 லட்சம் பேர் எஸ்டேட் வெளியாக்கப்பட்டிருக்காங்க. யாரும் கருதல. ஏன்னா நம்ம இடம். அப்புறம் அவங்க எஸ்டேட் விட்டு வெளியே போனோடனே கோயிலை உடைக்கிறது. அன்னைக்கு அவங்க கொண்டு வரும் பொழுது நம்ம கிட்ட சொன்னாங்க, கோயிலெல்லாம் நீங்க கட்டிக்கலாம். நீங்க பெரும்பாலும் வந்திருக்கீங்க, ஒரு ரன் த்ரூ பண்ணுவோம் குயிக்லி உங்க ஞாபகத்தை. ஏன்னா இந்த 3 மாசமா நான் 4 முறை போய் பேசிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம வந்து காலகட்டத்தில் உள்ள ரப்பர் தோட்டம். அப்புறம் இந்த டாக்குமெண்ட் நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இப்படித்தான் வாண்டட் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டினேன். இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் உங்ககிட்ட காட்டல. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லி ரொம்ப பத்திரமா வச்சேன். கடைசியில் நானே மறந்துட்டேன் எங்க வச்சேன். இது முந்தா நாள் தான் கிடைச்சது. ஒரு நண்பர் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கே ஒரு காப்பி இருக்கு, அவர் கொடுத்தாரு. இது அக்டோபர் மாதம் 1903 பிரிட்டன் ரெசிடென்ட் ஜெனரல் எழுதின கடிதம். இது அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அங்க போட்டிருக்காங்க, ஒவ்வொரு இந்திய குடும்பத்துக்கும் 600 நாட்களுக்கு மேல கொத்தடிமைகளா வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு 600 நாட்கள் அப்படின்னா 2 வருஷத்துக்கு குறைவா வேலை செஞ்சு முடிச்ச கையோட அவங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு 3 ஏக்கர்ஸ் நிலம், 1 ஏக்கர் மனைவிக்கு, ஒவ்வொரு குழந்தையும் 10 வயசுக்கு மேல குழந்தை இருந்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 ஏக்கர் நிலம்னு 5 ஏக்கர் மினிமம். ஒரு குழந்தை இருந்தாலும் 10 வயசுக்கு மேல 5 ஏக்கர் ஆச்சு. அப்ப அவருக்கும் நிலம், மனைவிக்கும் நிலம், 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைக்கும் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க, நீங்க வாங்க மலையாவுக்கு வாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஆதரவு. ஆனா எங்க போச்சு நம்ம நிலம்? எங்கேயாவது கொடுத்தாங்களா? வெள்ளைக்காரனும் கொடுக்கல, இவங்களும் கொடுக்கல. அடுத்து இந்த ரிப்போர்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. எப்படி ஹாஸ்பிட்டல்ல நம்மளாம் ஹாஸ்பிட்டலில் போய் சாகுற கணக்கு ரொம்ப வருதுன்னு சொல்லி எஸ்டேட்லேயே ஒரு சட்டத்தை விதிச்சு எஸ்டேட்லேயே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டி அங்கேயே செத்து போங்க, உங்க கதை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி 1907 நம்மளை எஸ்டேட்ல அடைச்சி போட்டு எங்கேயுமே நம்மளோட நியூஸ் வராம நாங்கள் விளங்குங்க. அதை தான் அன்னும் கருங்க சம்பவம் பண்ணி இன்ன வரைக்கும் வெற்றிகரமாக நடத்திட்டு. இது நான் உங்ககிட்ட காட்டின ஆதாரம். நம்ம வந்த காலகட்டத்தில் நம்மள வெள்ளக்காரன் பல முயற்சி செஞ்சான் இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு. ஆனா இங்க சுத்தி இருக்கிற வட்டாரத்தில் ஜாவாலையும் சுமாத்ராலையும் உள்ள மலாய்க்கத்துல வர சொல்லல. ஆனா இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா 1900 உள்ள கணக்குல 3 வட்டாரத்துல, ஸ்லாங்கூர்ல உள்ள 3 வட்டாரத்துல உள்ள வந்தவங்க போனவங்க மலாய்க்காரங்க வந்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா 1900 15,000 சொச்சம். திருப்பி அவங்க நாட்டுக்கு போனவங்க 14,000 சொச்சம். இந்தியர்களும் வந்த கணக்கும் இருக்கு, சீனவர்கள் வந்த கணக்கும் இருக்கு, வெள்ளைக்காரங்க வந்த கணக்கும் இருக்கு. அப்ப நம்ம வந்த காலகட்டத்திலே அவங்களும் வந்திருக்காங்கிற ஆதரவு நம்ம கிட்ட. இது 3 வட்டாரத்தோட தான். நாடு முழுக்க எத்தனை பேர் வந்தாங்க போனாங்கிற கணக்கு நம்ம கிட்டயும் இருக்கு. ஆனா எல்லாம் சதி பண்ணி கடைசியில அவனுங்களை பூமி புத்திரவாக்கிட்டு நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு நடந்த மிகப்பெரிய மனித உரிமை. இது 1900 உள்ள ஸ்லாங்கூர். அப்பெல்லாம் ஒவ்வொரு மாநிலம் நான் சொன்னேன், ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடா செயல்பட்டது. சீனர்கள் அவங்களுக்கு வேண்டிய உரிமையை அப்பவே கரெக்டா கேட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி ரிப்போர்ட்ல, அவங்க ஆண்டு ரிப்போர்ட்ல, ஒவ்வொரு வருஷம் ரிப்போர்ட்லயும் அவங்களுக்கு இடம் உண்டு, சீனவர்களுக்கு இடம் உண்டு, அவங்களோட உரிமை, அவங்களோட சலுகை, அவங்களுக்கு தேவை என்ன எல்லாம் எழுதி கரெக்டா போட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்டரேட் சொல்லி ஒருத்தவர் அங்கேயே இருந்தாரு, மலையாளி இருந்து அந்த சீனவர்கள் தவுக்கி எல்லாம் இருந்தாங்க. தவுக்கையில் அவங்கள்ட்ட போய் சொல்லி எங்க ஆளுங்களுக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி கொரைட்டா கேட்டு வாங்கினாங்க. அந்த காலத்துல 100-150 வருஷத்துக்கு முன்பே கொரைட்டா கேட்டு வாங்கினாங்க. நம்மள என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கைங்கிற அடிப்படையில் வெள்ளைக்காரனை நம்பி வந்தோம். நம்ம இவனுங்க பார்த்துப்பானுங்க, நிலம் கொடுக்குறேன், செட்டில் பண்ணலாம், கோயிலை கட்டிக்கலாம், எப்படி அங்க வாழ்றீங்களோ அதே மாதிரி வாழலாம்னு சொல்லி நம்பிக்கை அடிப்படையில் பண்ணோம். நம்மளை வெள்ளைக்காரன் குறை ஏமாற்ற விட்டாரு. ஆனா நம்பிக்கை கிடைச்ச பரிசு தான் இன்னைக்கு நம்ம படுற துன்பங்கள். அதனாலதான் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் நம்பிக்கைன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்புங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேங்க,
இங்க உள்ளுக்கு நான் கேட்டேன் எத்தனை நாற்காலி உள்ள இருக்குன்னு. நண்பர் சொன்னாரு உள்ள 2000 நாற்காலி இருக்கு, அங்க ஒரு 350 நாற்காலி, அங்க ஒரு 350 நாற்காலி, வெளியே ஒரு முதல் கேட்டேன் ஒரு 200 பேர் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க இங்க. அங்க சைட்ல பாத்துங்க, அந்த சைட்ல யாரோ பார்த்து சொல்லுங்க, பின்னால பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு கணக்கு எடுக்க போறேன். எத்தனை பேர் பிரதமர் நஜீபை நம்புறீங்க சொல்லுங்க, கை தூக்குங்க பாப்போம். அங்க பின்னால யாராவது தூக்குறாங்களா? அந்த சைட்ல இருக்காங்களா? பிரசாத் இல்ல இங்க இருக்காங்க சார்? இல்ல. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேங்க, எத்தனை பேர் ஹிண்ட்ரா நம்புறீங்க? உங்களுக்கு ஒரு பலத்தை கை தூக்குங்க. ஆக அந்த நம்ம இன்னைக்கு செய்யற ப்ளூ பிரிண்டோட கதை வந்து இதுல தான் இருக்கு. அவங்க எப்படி அவங்க உரிமையை வாங்கினாங்கிறத நம்ம கத்துக்கணும். ஏன்னா 120 வருஷத்துக்கு முன்பு அவங்க செஞ்ச 130 வருஷத்துக்கு முன்பு செஞ்ச நல்ல காரியத்துல இது 120 வருஷத்துக்கு பிறகு நம்ம கத்துக்கலன்னு சொன்னா நமக்கு மேல பெரிய மிஸ்டேக் இருக்கு. இதை பார்ப்போம். அவங்க அதனா 2ஆம் உலக போர்ல வந்துட்டு இலீகலா 5,70,000 பேர் நாடு முழுக்க இலீகலா இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்க போய் கேட்டு அவங்கள இலீகலா இருந்தவங்கள லீகலாகி, ஏன்னா 2ஆம் உலக போருக்கு பிறகு சைனா கம்யூனிஸ்டா மாறிடுச்சு, இவங்க அங்கேயே சப்போர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி, கம்யூனிஸ்ட் இவங்களை சப்ளை பண்றாங்கன்னு சொல்லி, இவங்களெல்லாம் நம்ம எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்லி பிரிட்டன் மீட்டிங்ல மினிட்ஸ்ல அவங்க மீட்டிங் பண்ணியிருக்காங்க. பேசி எடுத்த முடிவு இவங்களுக்கு நம்ம வசதி செஞ்சு கொடுக்கணும். என்ன வசதி நல்லா பாருங்க. அவங்களுக்கு நிலம் வசதி செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் இல்லீகலா இருக்கிறவங்கலாம் அப்பதான் ஐசி உண்டாக்குனாங்க. ஐசி உண்டாக்கி ஐசி அவங்க கையில எல்லாத்துக்கும் ஐசி கொடுத்து 5,70,000 பேருக்கும் ஐசி கொடுத்து அவங்கள வந்துட்டு நியூ வில்லேஜ் கம்பம் பருவுல செட்டில் பண்ணாங்க. 500க்கு மேற்பட்ட கம்பம் பருவு நாடு முழுக்க அவங்க உருவாக்கி அந்த கம்பம் பருவுல பெரிய நிலத்துல அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த கம்பம் பருவுல அவங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு நிலம் கொடுக்கணும், அவங்க தங்குறதுக்கு வீடு கட்டிக்கிறதுக்கு நிலம் கொடுக்கணும், நீண்ட கால நில பட்டா கொடுக்கணும், அவங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும், கோயிலுக்குள்ள நிலமும் கொடுக்கணும், தண்ணி இருக்கணும், கிராம கமிட்டி இருக்கணும், அப்புறம் ஒரு பெரிய டேவான் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கரெக்டா அவங்க உரிமையை அன்னைக்கு அவங்க வாங்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு நடக்கிற மாதிரி அநீதி அவங்களுக்கு நடக்கல. நம்மளுக்கு தான் கழுத்தை பிடிச்சி வெட்டுறாங்க. ஏன்னா நீ வந்து இந்த நிலத்துல ஆறாமா இருக்கிற, இது கவர்மெண்டோடைய நிலம், வெளியே போ. அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை. 3 லட்சம் பேருக்கு ஐசி இல்லை, அதோட சேர்ந்து பல பேருக்கு சோப்பு ஐசி. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்களோட பிரச்சனையை அப்பவே சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம நம்பிக்கை அடிப்படையில் இருந்துட்டோம். இன்னைக்கு நம்ம படுற துன்பம் நம்ம மேஜர் மலேசியாலையும் யாருக்கும் எந்த இடத்துக்கும் இவ்வளோ மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்ததே இல்லை, இனியும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 லட்சம் பேருக்கு வந்து வேலை போனது, வீடு போனது, கோயில் போனது, குடும்பம் செதறி போனது, சமுதாயம் செதறி போனது எங்கேயுமே நடக்கல. பாருங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க. வீடு பாருங்க, அந்த வீடு பார்த்தீங்களா உடைஞ்சிருக்கு. இது என்ன தெரியுமா செய்யறாங்க? பிரஷர் டிபார்ட்மெண்ட் சொன்னேன்ல, வேலை இல்லை, நிலத்தை வாங்கி போட்டு தௌக்கியில என்ன செய்வாங்கன்னா ஃபேக்டரி நிப்பாட்டிடுவாங்க, ரப்பர்லாம் ஒன்றெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ வேலை இல்லை. வேலை இல்லாமல் சிலவங்க பிரஷர் தாங்க முடியாமல் சொந்தமாக வெளியே போன கையோட வந்து வீடை உடைச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கிற வீடு அவங்கள இன்னும் என்ன பண்றது, எங்க போறது தெரியாம இன்னும் அங்கதான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிடுச்சு, மயானம் போயிடுச்சு, அவங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட் போயிடுச்சு. திருவிழா ஒரு சமுதாயத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திருவிழா எல்லாமே அவங்கள விட்டு போயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துல ஐநா சபையில உள்ள மேப் எங்க மக்கள் செதறி போயிருக்காங்களோ, அவங்க நிலத்தை விட்டு வெளியே போனாங்களோ அப்படி மார்க் போட்டிருக்காங்க. அந்த மார்க்ல தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீழே இந்த மார்க் இருக்குல்ல, இதுல வந்து கிட்ட வந்துட்டு 1 மில்லியன் இந்த மார்க் வரும். இந்த ரவுண்ட் வந்துட்டு உண்மையிலே மலேசியால இருக்கணும், ஆனா மலேசியால இந்த ரவுண்ட் இல்லை. ஏன்னா இவங்க வந்துட்டு
மூடி மறைச்சிட்டாங்க. யாரு? இந்த அரசாங்கம் 55 வருஷமா அந்த உண்மையை மூடி மறைச்சிட்டாங்க. இந்த உண்மையை தான் இப்ப ஹெட்ரா கொண்டுட்டு வருது. இப்ப 3 மாசமா இதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாடு முழுக்க 8 லட்சம் பேரு ஐநா சபையிலையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த கணக்கு வரும். அந்த பிரஷரை நம்ம கொடுத்துருக்கோம். ஐநா சபை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எஸ்டேட்ல இருந்து வெளியாக்குனாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி சட்டம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நாடு வந்துட்டு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது. ஐநா சபையில போய் சொல்றது ஒண்ணு, ஆனா அவங்க செய்யறது ஒண்ணு. இதனால வந்த விளைவு தான் அங்கங்க எஸ்டேட் எடுத்த கையோட நம்மளுக்கு தான் நிலம் பிரச்சனை, இந்த கம்பம் பிரச்சனை, அந்த கம்பம் போத கேட்டீங்களே. நம்ம ஏன் அவங்களை கூப்பிட்டோம்னு சொன்னோம்னு சொன்னா, நீங்களே அவங்களை பார்க்கணும், நீங்களே அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும் என்ன நடந்துருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி அநீதிகள் காம்போ புகே, லாடா புகே ஜாலேல், கேட்கோ, அப்புறம் செந்தூர் ரயில்வே, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான். கோயில புல்டோசரை கொண்டு வந்து உடைக்கிறாங்க. சிலை இருக்கா, அது அவங்களோட கவலை கிடையாது. ஏன்னா நீங்களாம் இல்லீகலா கட்டிட்டீங்களா கோயில. நம்ம முன்னோர்கள் கோயிலை 150 வருஷத்துக்கு முன்பு பிளானிங் பர்மிஷனே கிடையாது, மஜ்லிஸ் பண்டாரெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப மஜ்லிஸ் பண்டாரை தான் வந்து உடைக்கிறாங்க. இதை எதிர்த்தோம்னு சொன்னா மாட்டு தலையை வெட்டிட்டு இந்த கோயில் இந்த இடத்துல கூடாது சொல்லி மாட்டு தலையை வெட்டி நம்மளே வந்து மேட்ரானுங்க. அதுக்கு நம்ம உள்துறை அமைச்சர் வந்துட்டு ஆமா இவங்க சொல்ற நியாயம் தான், இந்த 150 வருஷம் கோயில் வந்துட்டு இப்ப கம்பம் வந்துருச்சு, கோயிலை உடைக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸ்கூல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி நாடு முழுக்க ஸ்கூல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்க நல்லா மார்க் எடுத்தாலும் நல்லா பேப்பர் வச்சுட்டு தான் நம்ம வந்து காட்ட முடியும். 10, 8 காட்ட தான் முடியும். யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இடம் இல்லை. ஐசி இல்லாத பிரச்சனைனால பல குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. அந்த குழந்தை பாருங்க, சட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கு, தெரியவான்னு போறதுக்கு எந்த ஸ்கூலும் அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துக்கல. ஆனா இவரு வந்து பாருங்க, வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு வந்த பிறகு 10 பேருக்கு 15 பேருக்கு ஐசியை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் சொல்லி ஊர் முழுக்க படிச்சுட்டேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொன்னா, இந்த எஸ்டேட் எல்லாம் 1981 நினைக்கிறேன், 81ல மாதேவ் ஒரு சதி போட்டு கத்ரி தான் பெரும்பாலும் ஒரு எஸ்டேட் வந்தது. கத்ரி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல போய் அது வந்து டவுன் ரேட் சொல்லி அதை ஒரு சதி பண்ணி அந்த கத்ரி கம்பெனியை வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு வாங்கினது யாரு? பெருமோடலா நேஷனல் பிரஹாட் அரசாங்கம் வந்துட்டு பெருமோடலா நேஷனல் பிரஹாட் சொல்லி ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இந்த கம்பெனி இப்ப எல்லாம் வாங்கிடுச்சு. அப்ப எஸ்டேட்டோட ஓனர் உண்மையிலே யாரு? அரசாங்கம் தானே. இப்ப அரசாங்கம் தானே ஓனரு. அப்புறம் என்ன சொல்றாங்க? அடுத்து மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வித்துட்டோம். அரசாங்கம் வாங்கிட்டாங்க அந்த நிலம். வாங்கின பிறகு பிரைவேட் வித்துட்டு இப்ப நீங்களாம் வெளியாகுங்க, இது பிரைவேட் விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியாக்கிட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அதுக்கு பிறகு நம்மளெல்லாம் வெளியாக்கிட்டு இவங்களுக்கு பல திட்டம், ரீஸ்டா, ஃபெல்க்ரா எல்லாம் அவங்களுக்கு லோன் பாருங்க, பூமிபுத்ராவுக்கு லோனு எல்லாம் அவங்களுக்கு தான் திட்டம் ஓடுது. இந்த கணக்கை நான் ஏன் போட்டேன்னா, பில்லியன் சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் சேர்த்துதான் தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. 1 பில்லியன்ல எத்தனை பில்லியன் இருக்குன்னு சொன்னா, 1 பில்லியன்ல 1000 பில்லியன் இருக்கு. நல்லா கேட்டுங்க, 1 பில்லியன்ல 1000 பில்லியன். நம்மளுடைய பட்ஜெட் வந்து போன வருஷம் பட்ஜெட் வந்து 230 பில்லியன். அப்படின்னா 2030 லட்சம் பில்லியன் இருக்கு அது பட்ஜெட்ல. இந்த கணக்கு நல்லா வச்சுங்க. 1 பில்லியன்ல 1000 பில்லியன் இருக்கு. இப்ப வருது இந்த திட்டம். நான் சொன்னேன் துப்பு எல்லாம் சேர்ந்து சரி போட்டாங்க, தூண்டுறதா ரஞ்சாங்க மலேசியா பிரதாமா அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டு திட்டம் போட்டு அந்த காலகட்டம் 5 வருஷம் திட்டம்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு திட்டம் போடுறாங்க பாருங்க. சரி, இப்போ உள்ள காலத்தில் பார்த்துவோம். 1996ல இருந்து 2000 வரைக்கும் 222 பில்லியன். 1 பில்லியன்ல 1000 பில்லியன் இருக்கு. 222 பில்லியன்னா 100 பில்லியன்ல 1000 பில்லியன். அப்ப 200னா 2000 பில்லியன். 2000 பில்லியனுக்கு மேல திட்டம் போட்டு இந்த 1965ல இருந்து இந்த கடைசி திட்டம் வரைக்கும் அவங்க ட்ரில்லியன் கணக்கில் போயிடுச்சு. எல்லா நாட்டோடைய வருமானம் எல்லாம் எடுத்து ஒரு இடத்தை மட்டும் பணக்காரங்களாக்குறதுக்கு, ஒரு இடத்துக்கு மட்டும் தான் அந்த நாட்டோட எக்கனாமிக்கு சொந்தம், ஒரு இடத்துக்கு மட்டும் தான் அந்த நாடு சொந்தம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு மட்டும் எவ்வளவோ கொடுத்துவிட்டு எத்தனையோ பேரை பணக்காரன் ஆக்கிவிட்டு
கடைசியில் சொல்றாங்க இன்னமும் எங்களுக்கு பத்தல, இந்த ப்ராசஸ் நாங்கள் இன்னும் வெற்றி அடையல, இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நான் 2007 என்னோட ஸ்பீச்சில் சொன்னேன், நம்ம எல்லாம் அந்த நாட்டோட குழந்தைங்க தான். நம்ம அப்பா கிட்ட நம்ம எல்லாம் ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அப்பா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அன்னைக்கு சொன்னதான் திரும்பி சொல்றேன், அப்பா என்ன செய்யறாருன்னு சொன்னார்னா, முதல் 5 பிள்ளைங்களுக்கு டெய்லி பிரியாணி முட்டை எல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த கடைசி பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா செய்யறாரு அந்த அப்பா, கஞ்சி இருந்தா குடிச்சுக்க, இல்லைன்னா பக்கத்துல போய் கேட்டுக்க, பக்கத்துல போய் கேட்டுக்க அப்படின்னு தின்னு கொழுத்து போயிருக்காங்க அவனுங்க. இதுதான் அந்த ஃபிகர், இதுதான் உண்மை. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்போ 2013 பட்ஜெட்ல அவங்க போட்ட பட்ஜெட்ல முக்கியமா நம்மள சம்பந்தப்பட்ட பட்ஜெட் வந்து மட்டும் நான் போட்டிருக்கேன். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து 40 பில்லியன், எஜுகேஷன்ல 37, ஹையர் எஜுகேஷன்ல 13. அதுல நீங்க பாருங்க, எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் நம்மள சம்பந்தப்பட்டது. ரூரல் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட், அப்புறம் எக்ரோ கல்ச்சரல் அண்ட் எக்ரோ பேஸ், இதெல்லாம் வந்து பிரலாடாங்க கமத்திரியம் பிரலாடாங்கலாம் இருக்குல்ல, எஸ்டேட்லாம். இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் நம்ம 8 லட்சம் எஸ்டேட்ல உள்ளவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய மினிஸ்ட்ரி. அவங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் கொடுக்குறாங்க? ஏற்கனவே கணக்கு போட்டோம்னு சொன்னா 2051.2050 வச்சுக்கோமே, 2050 பில்லியன்ல உள்ள செலவு திட்டத்துல 114 பில்லியன் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போகுது. ஆனா நம்மளுக்கு எங்க வருது? இந்த மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம மினிஸ்டர் தானே, எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம மினிஸ்டர் தானே, ரூரல் அந்த ஒவ்வொரு ஹவுசிங் மினிஸ்டர் நம்ம மினிஸ்டர் தானே, டொமெஸ்டிக் ட்ரேட்லாம் நம்ம மினிஸ்டர் தானே. ஆனா நம்மளுடைய ஆளை கொண்டு போயிட்டு மந்திரி வனிதான்னு சொல்லி போட்டுவிட்டு அவரை போய் கேள்வி சொல்லுவாங்க. நான் சொன்ன திட்டம் அவங்களுக்கு பாருங்க, மாமா அடுத்து மாரடி திட்டம், இதெல்லாம் ஸ்பெஷலா பில்லியன் கணக்குல நாட்டோடைய வருமானத்தை பில்லியன் கணக்குல செலவு பண்ணி அவங்களுக்கு செய்யறாங்க. அடுத்து என்ன? ரிஸ்டா. இன்னைக்கு ரப்பர் எல்லாம் பெரும்பாலும் ரப்பர்லாம் ரிஸ்டா தான் வச்சு நடத்துது. ரிஸ்டால உள்ள திட்டத்தில் உள்ளவங்களுக்குலாம், ரப்பர் தோட்டத்தில் உள்ளவங்களுக்குலாம் 3000 வெள்ளி 3500 வெள்ளி டார்கெட் போட்டுருக்க, அவங்களுக்கு சம்பளம் வருமானத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. யாரு? அரசாங்கம். பெல்கரா திட்டம். அடுத்து இப்ப நம்ம ப்ளூ பிரிண்ட் போறோம். இப்ப நம்ம ப்ளூ பிரிண்ட்ல என்ன சொல்றோம்னு சொன்னா, எம்பவர்ட் மினிஸ்ட்ரி வேணும்னு சொல்றோம். மினிஸ்ட்ரி ஃபார் மைனாரிட்டி அஃபேர்ஸ். நான் முதல்ல இந்த மினிஸ்ட்ரிக்கும் அன்னைக்கு நான் முதல்ல காட்டினேன்ல, சீனவர்கள் எப்படி அவங்க உரிமையை கரெக்டா வாங்கினாங்கன்னு 120 வருஷத்துக்கு மேல நம்ம விட்டுட்டோம். இல்லைங்க, 120 வருஷம் இல்லை, 150 வருஷத்துக்கு மேல நம்ம உரிமையை விட்டுட்டோம். அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான் கேட்கறதுக்கு, கேட்டு கரெக்டா வாங்கி ரிப்போர்ட் எல்லாம் போடுற அளவுக்கு வந்துச்சு. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு இல்லை. இப்ப அதனாலதான் நான் சொல்றேனே, எலெக்ஷன் சீசன் வந்துருச்சு. நான் உங்ககிட்ட எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் 98% உங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட, எலெக்ஷன் சீசன் வந்துருச்சு, இந்த எலெக்ஷன்லயாவது ரொம்ப சாமர்த்தியமா நம்ம உரிமையை நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா இந்த 150 வருஷம் பிரிட்டன் கீழே அடிமையா இருந்தது போதும், இவனுங்க கீழே நம்மள அடிமையா இருந்தது போதும். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த அடிமைத்தனத்திலே அதை அமைக்கி வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு வாட்டி வெளியே வந்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்திக்கலாம். அதுக்கு ஒரே வழி, இந்த எலெக்ஷன்ல நெருக்கடி கொடுத்து கழுத்தை பிடிச்சி வாங்கிக்கணும் நம்ம உரிமையை. நீங்க அவசியம். அதுக்கு தான் பல நாளா ராவும் பகலமா திரு கணேசன் அவர்கள், நான், சம்பூர்ண மற்றவங்க இன்டர்பிரபுள்ளவங்க எல்லாம் ராவும் பகலமா உட்கார்ந்து இதை எப்படி நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, அந்த தீர்வு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும், நடைமுறையில நடத்தக்கூடியதா இருக்கணும், நம்மளோட பிரச்சனை எல்லாம் ஒரே தான் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுன்னா அந்த திட்டத்தை போட்டோம். மெயின் பிரச்சனை 6 பிரச்சனை சொன்னாரு. இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய 18 கோரிக்கை அம்சத்தை வச்சுதான் இந்த பிளானிங் நம்ம போட்டோம். ஏன்னா இப்போ வந்துட்டு 18 கோரிக்கையை நம்ம டிராப் பண்ணும் பொழுது நம்மளோட பிரச்சனை என்னன்னு சொல்லி மனு போய் கொடுத்தோம். பிரதமர்கிட்ட மனு கொடுத்து கெஞ்சினோம், எங்க பிரச்சனை தீர்த்து 50 வருஷம் ஆச்சு சொல்லி கேட்டோம். அதுக்கெல்லாம் போதும், மனு போட்ட காலம் போதும். இப்ப ப்ளூ பிரிண்ட போட்டு இப்ப எங்களுக்கு நிரந்தர தீர்வு காலம் வந்துருச்சு, எங்களுக்கு வேணும். இதை அமல்படுத்துறதுன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் இந்த நாட்டில் இல்லை. பெரும்பாலும் டெவலப் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. மலேசியா வந்து நகர டெவலப் சொல்றாங்களே, இப்ப நீ டெவலப் கண்ட்ரி மாதிரி நடத்துக்க. மினிஸ்ட்ரி ஃபார் மைனாரிட்டி அஃபேர்ஸ் நான் வந்த பிறகுங்க சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். இதெல்லாம் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் சொல்லலாம். நான் திருப்பி மலேசியா வந்த பிறகு சபாலையும் சரவாலையும் அங்க உள்ள நேட்டிவ்ஸ் இருக்காங்களே, கடசான்
ஈபான் எல்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு 2 நாளைக்கு ஒரு ரகசிய மீட்டிங் போட்டாங்க. நீங்க ஸ்பெஷல் பிரான்ச்லாம் இருக்காங்க தெரியும் அவங்களுக்கு. 2 நாள் மீட்டிங் போட்டு என்னை கூப்பிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் வாங்கி அங்க 2 நாள் உட்கார வச்சு என்ன தெரியுமா கேட்டாங்க, உங்க ரகசியம் என்ன? 2007 நீங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, 2007 ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்துட்டு எப்படி நீங்க இப்படி ஒரு புரட்சியை உண்டாக்குறீங்க? எப்படி நீங்க சமுதாயத்தை சொல்லி அவங்களை எப்படி ஹெல்ப் பண்ணீங்க? எப்படி நீங்க கொடுத்த நெருக்கடிக்க பாருங்க. அரசாங்கமே கீழே இறங்கி ஐசிஐ சட்டம் இல்ல, இன்னைக்கு என்னென்னமோ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்துக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா அது நிரந்தர தீர்வு இல்லை, அவனுக்கு பரிவு தான் கொடுக்குறாங்க நம்பியும். ஆனா உங்க ரகசியம் என்ன எங்களுக்கும் சொல்லி கொடுக்குன்னு சொல்லி ஒரு க்ளோஸ் மீட்டிங் 40-50 பேர் முக்கியமா அவங்களுடைய என்ஜிஓ லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசினாங்க. கேட்டுக்கிட்டாங்க என்ன செய்யணும். பல விஷயத்த சொன்னேன். அப்ப நான் பேசினேன் அவங்ககிட்ட எங்களோட ப்ளூ பிரிண்ட் பத்தி. அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, நீங்க சொல்லி நெருக்கடி கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா we will endorse intrafric. அவங்க தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க, intrafric ministry. ஏன்னா இந்த நாட்டில் மைனாரிட்டி நம்ப அவங்களும் மைனாரிட்டி, சபால இருக்கிறவங்களும் மைனாரிட்டி, ஸ்ரவால இருக்கிறவங்களும் மைனாரிட்டி. அவங்க மைனாரிட்டியிலே அவங்க நிறைய சாபாங்கலாம் இருக்கு. சாபால என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2 மில்லியனுக்கு மேற்பட்ட பக்கத்தில் இருக்கிற மிண்டானம், இந்தோனேஷியாவில் இருக்கிற முஸ்லீம்லாம் கொண்டு வந்து அங்கே அடிச்சுட்டு ஜனத்தொகையை அதிகரிச்சுட்டு இப்போ அரசியல் ரீதியில அவங்கள லீக் ஆக்கி அவங்களையும் 3ஆவது அடிமைகளும் ஆக பார்க்குறாங்க. ஆக்கிட்டாங்க. என்ன 2 மில்லியன் பாப்புலேஷன் இலீகலா வந்து உள்ள போயிட்டாங்க ஐசி கொடுத்து. ஸோ அவங்களுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. அவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் செய்யக்கூடிய எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்திரா கேன் டூ திஸ், இந்திராவால செய்ய முடியும்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னாரு. நான் சுருக்கமா சொல்றேன். நம்மளுடைய பிரச்சனை வந்து என்ன, நான் சொன்னேன்ல, மெயின் பிரச்சனை வந்ததே காரணம் அன்னைக்கு வெள்ளக்கார நிலம் கொடுக்கல, மட்டைக்கார டைம்லயும் கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. இன்னைக்கு இவனுக்கு நாட்டை விட்டு இவனுக்கு எஸ்டேட் விற்க பொழுது, ஏன்னா அந்த எஸ்டேட்லாம் முதல்ல வந்து பெருமோடலா நேஷனல் பிராட் கையில தான் இருந்தது. பெருமோடலா நேஷனல் பிராட் வந்து கவர்மெண்டோடைய கம்பெனி. அப்ப கவர்மெண்ட் கம்பெனி என்ன செஞ்சிருக்கோம், எஸ்டேட் விற்கிறோமா, இந்த எஸ்டேட்ல வந்து என்ன 10,000 ஏக்கரா, இந்த 10,000 ஏக்கர் எஸ்டேட்ல 100 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு 5-5 ஏக்கர் கொடுங்க, 500 ஏக்கர் போயிடும், மிச்சம் 9,500 ஏக்கரை வித்துவோம்னு சொல்லி ஆளுக்கு 5-5 ஏக்கர் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இதுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் போடுறோம்னா நம்மளுக்கு இந்த மினிஸ்ட்ரி மூலமா நம்மளுக்கு பட்ஜெட் நீங்க கொடுத்தே ஆகும். ஏறத்தாழ நம்ம போட்ட கணக்குல இதுவும் ரொம்ப மினிமம் தான் கேட்டிருக்கோம். 4.5 பில்லியன் நாட்டுடைய பட்ஜெட், என்னோட பட்ஜெட் வந்து 251 பில்லியன் பட்ஜெட் வந்து, அந்த 251 பில்லியன்ல நம்ம கேட்கறது 4.5 தான் கேட்கிறோம். 4.5 பில்லியன் கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இந்திய சமுதாய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு டீட்டெயில் ப்ராஜெக்ட், நிலத்திட்டம், அப்புறம் அவங்க ஆடு மாடு கோழி வளர்க்கறதுக்கு திட்டம், மீன் வளர்க்குற திட்டம் எல்லாம் நம்மளே வகுத்து கொடுத்துடுறோம் அவங்களுக்கு. அடுத்து ஹவுசிங், நிறைய பேர் எஸ்டேட் விட்டு வெளியே போனவங்க செதறி போயிட்டாங்க, வீடு இல்லாம போய் பிளாட்ல போய் அடைச்சு வச்சிடறாங்க. பிளாட்ல அடைஞ்ச சமுதாயம் முன்னேற முடியாது. நான் உண்மையிலேயே சொல்றேன், சமுதாயம் முன்னேற முடியாது. சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயம் வாழ்றதா இருந்தா அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அவங்க சமுதாயத்துக்கு ஒரு இடத்துல இருந்து வெளியாட்ட கையோட புது இடத்துக்கு போன கையோட அங்க இந்த பட்ஜெட் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு இடத்த வாங்கி, நிலத்தை வாங்கி அந்த நிலத்துல வீடை கட்டி கொடுத்து நீங்க இங்க இருக்க, இதுதான் உங்க வீடு, இதுதான் உங்க கோயில், இதுதான் உங்க ஸ்கூலு, இதுதான் உங்க மயானம், ஒரு சமுதாயமா வாழுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பிளான் போடுறோம். ஒத்துக்கிறீங்களா? நீங்களா சரியான பிளான். இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம சமுதாய பிளான்ல போய் அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அந்த அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மண்ணில் நம்மளுக்கும் சொந்தம் இருக்கு. நம்ம வேர்வை விட்டுருக்கோம், ரத்தம் செஞ்சிருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் லட்சக்கணக்கான பேர் இந்த விநாயகரை உயிர் விட்டுருக்காங்க. நன்றி கடனை அவங்க செஞ்சிருக்கணும். ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், இந்த நாடு இவ்வளவுலாம் நம்மளுக்கு செஞ்சதுக்கு நான் இன்னைக்கு ஓப்பனா சொல்றேங்க, ஓப்பனா சொல்றேன், இந்த நாடு ஒரு நன்றி கட்ட நாடு. இவ்வளவு செஞ்சு கொடுத்தோம், நம்மளை இப்படி துன்பப்படுறாங்க. அதனால்தான் சொல்றேன், ஏமாத்தின காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நீங்க போய் சொன்ன காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். கொடுக்கிறேன், பண்றேன், போறேன்,
கொடுக்கப்படும் படும் படும் சொல்லி படம் காட்டின காலம்லாம் முடிச்சு ஒரு முற்றுப்புள்ளி போட்டாகணும். இதுதான் தீர்வு. இந்த தீர்வு மூலமா அந்த பட்ஜெட் ஒதுக்கீடு செஞ்சாதான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் ஸ்கூல் பாருங்க, படிச்ச பிறகு யூனிவர்சிட்டிக்கு 10 8 இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்காது. 95 விழுக்காடு அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, 90 விழுக்காடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, வெளியூர்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் டான் லைன் அது எங்க இருந்து வந்துச்சு, டான் லைன் தெரியல, அவங்களுக்கு ஒரு 7 விழுக்காடு கொடுக்குறாங்க. நம்ம கணக்கு எடுத்துட்டா 2 விழுக்காடு தான். ஆனா நமக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க, மலாய் தனி சலுகைன்னு வர தனியா சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஓகே அதை பத்தி பேசினா உனக்கு வந்து முடியாது, நீ கோச்சுக்குவ அப்படின்னா அது அநீதி, அது அநீதி. அதை பத்தி ஓகே இந்த அளவுக்கு இப்போதைக்கு பேச வேணாம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, நீ தனியா இந்த மினிஸ்ட்ரி கீழே ஒதுக்கீடு செஞ்சேன்னு சொன்னா நம்ம அந்த தொகையை 200 மில்லியன் 200 மில்லியனை நம்ம ஒதுக்கீடு செஞ்சு நம்ம நல்ல தேர்ச்சி எடுத்த பிள்ளைங்களுக்கு நம்மளே, நீ வெளியூர்ல போய் படிச்சு மெடிசன் படிச்சுட்டு வா, நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வா, நீ போயிட்டு டென்டிஸ்ட்ரி படிச்சுட்டு வா, லாயர் படிச்சுட்டு வா, நம்ம பிள்ளைங்க நம்மளே ஆக்கிக்கலாம் இந்த மினிஸ்ட்ரி மூலியமா. அந்த மினிஸ்ட்ரி அந்த பொறுப்பு எடுக்கும். அதுதான் நம்மளுடைய நிரந்தர திட்டம். இவரை ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தேன். இவரை நல்லா பாருங்க. பிணையில ஒரு எஸ்டேட் போயிருக்கேன், பத்துக்காவன் எஸ்டேட். நடந்து உள்ள போகும்பொழுது என்ன பத்துக்காவன் எஸ்டேட் எடுக்க போறாங்க. ஒரு ப்ரொஃபசர் லண்டன்ல இருந்து வந்தார். நான் அவர்கிட்ட 2 வருஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்க வரணும் அந்த மலேசியா பார்க்கணும். அவரை கூட்டிட்டு போனேன் பத்துக்காவனுக்கு. இந்த ஐயா வெளியே உட்காந்துருந்தாரு. போய் கேட்டேன் அவரை, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. இங்கதான் வேலை செஞ்சீங்களான்னு. ஆமாண்ணாரு. எவ்வளவு நாளைக்கு வேலை செஞ்சீங்கன்னு கேட்டேன். நான் 14 வயசுல இருந்து தான் வேலை செய்யறேன்னாரு. இப்ப எஸ்டேட் எடுத்துட்டாங்க, என்ன ஆச்சுன்னு. என்ன ஆச்சுன்னு கேட்டதுதான். அதுக்கு பிறகு அவர் சோக கதையை சொல்றாரு. ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே கொடுக்கலங்கிறாரு. இந்த ஐயாவுக்கு நம்ம பதில் சொல்லணும். இந்த ஐயா இன்னைக்கு நம்ம கூட வரமாட்டாரு. ஏன்னா அவர் வந்து வீட்டுக்கு கொடுத்தா தண்ணி காசு கட்டாம 6 மாசம் தண்ணி காசு கட்டாம, மாசத்துக்கு 5 வழி 6 வழி தான் கட்ட முடியாம தண்ணி வெட்டிட்டாங்க. அவரு பஸ் கொடுத்து 50 வழி செலவு பண்ணி வர முடியாது. இன்ற இந்த ஐயாவுக்கு தான் பேசுவோம். இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஐயா நாடு முழுக்க இவங்களுக்கு தான். இதெல்லாம் அந்த எஸ்டேட்ல உள்ளவங்க. இவங்களை கேட்டேன், உடைக்க போறாங்களா வீடு, உடைச்சிருவாங்களான்னு. நம்ம ஆனா ஏதோ நடக்கும், யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு ஏதோ நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் அந்த எஸ்டேட் குழந்தை, இவங்களுக்குலாம் நம்ம ஒரு பதில் சொல்லிதான். ஆக நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இன்ற வந்து குரல் இல்லாதவர்களுக்கு குரல் கொடுக்கும். குரல் கொடுக்கிற காலகட்டத்தில் ஒரு பாயிண்ட் வரணும், அந்த பொறுப்பு எடுக்கிற பாயிண்ட் வரணும். நம்ம என்ன சொல்லி வரோம்னா, இன்ற ஒரு அரசியல் அமைப்பு அல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இன்னைக்கும் அதான் சொல்றேன், நம்ம அரசியல்வாதி இல்லை. ஏன்னா அரசியல்வாதியை நம்ம நம்புறதும் இல்லை. ஆனா நம்ம காலத்துக்கும் ஒரு உறுப்புடி வரும். ஏன்னா இந்த நாடு 12 எலெக்ஷன் பார்த்துருச்சு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன் சொல்லிட்டு போய் நம்மளும் சந்தோஷமா போய் ஓட்டு போட்டிட்டு வந்ததுதான் மிச்சம். அதுக்கு பிறகு எல்லாம் அவங்க எடுத்து போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல்வாதி. நீங்க திருப்பி தத்தோ தான் சரி கெஞ்சிரும் சொல்லி போயின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா 12 எலெக்ஷன்ல நம்ம ஏமாந்தது போதும். போன எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2008ல இந்த அம்மா அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவரும் என்ன சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க அம்மா தகவல், நீங்க கவலைப்பட இந்தியன் ஓட்டெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் டிபாசிட், அந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டை உடைச்சு இந்த பக்கத்தை அனுப்பி 2/3 மெஜாரிட்டியை முதல் தடவையா அந்த பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்மனால ஜெயிச்சவங்க எவ்வளவு பேர், பதவியில உட்கார்ந்தவங்க எவ்வளவு பேர். ஆனா ஜெயிச்சு கொஞ்ச காலகட்டத்திலே பேச்சு மாறிடுச்சு. 5 மாநிலம் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு யார் நண்பர் யாரு துரோகி, நம்ம விரோதி துரோகி இல்லை, யார் நண்பர் இல்லைன்னு சொல்ல தெரியல. ஏன்னா 5 மாநிலம் எடுத்தோம். நிலம்ங்கிற பிரச்சனை
நம்மளோட மூல பிரச்சனை நிலத்துல தான் இருக்கு. நிலங்கிற பிரச்சனை அன்னைக்கு மறுபடியும் காட்டாங்களே அந்த பவர் மந்திரி சாருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப மந்திரி சாருக்கு எல்லா பவரும் இருக்கு. குறைஞ்சபட்சம் இந்த மாநிலத்தில் செஞ்சிருக்கலாம். எவ்வளவோ சொன்னேன், எவ்வளோ கேஞ்சினேன் அவங்ககிட்ட. கம்போ பாப்பெல்லாம் உடைக்கக்கூடாது, நான் அப்படிதான் சொன்னேன். உடைச்சிடாதீங்க, இந்திய சமுதாயத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. பவர் இருக்கு உங்க கையில, அதை ரிவோக் பண்றதுக்கு. நீங்களாம் இப்போ உங்களை கேட்கறீங்க, ஒரு வீடு வாங்கினீங்கன்னா 3 மாசம் பிளஸ் 1 மந்த் உண்மைதான் லோன் எடுத்தா 10% கட்டுவீங்க. 10% கட்டின பிறகு உங்களுக்கு 3 மாசம் கொடுக்குறாங்க லோன் எடுக்கிறது. உண்மைதானே? இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எல்லாத்துக்கும் தெரியும் தானே? 3 மாசத்துக்குள்ள நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் 1 மாசம் கொடுப்பாங்க. 3 மாசம்னா இன்னும் 1 மாசம். 4 மாசத்துல கிடைக்கல என்னங்க நடக்கும்? அந்த 10% என்ன ஆகும்? மத்திய தானே? ஓகே. கம்போ பாப்பலா வாங்கின டெவலப்பரு கான்ட்ராக்ட் மத்திய ஆகி 2 வருஷம் கிட்ட ஆச்சு. கெஞ்சி சொன்னேன், விட்டுருங்க, சட்டம் உங்க பக்கிட்ட இருக்குது. இங்க ஸ்லாங்கூர்லயும் ஒரு கவுன்சிலர் சொன்னாரு, சட்டம் அவங்க பக்கிட்ட இருக்குது. யாரும் கேட்க பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. பழசை பத்தி பேச வேணாம், பழசை பத்தி பேச வேணாம். 55 வருஷம் அவங்க செய்யல, 5 வருஷம் இவங்களும் வந்து உறுதியா சொல்லல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்த பிறகு இப்ப வந்து ஏறத்தால ஒரு 2 மாசமா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து அரசாங்கத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு பதில் கொடுக்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஓகே ஞாபகம் இருக்கா, தீபாவளி டைம்ல இந்திராவிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம், தடையை நீக்கிங்க, அப்புறம் வந்து பேசணும். எதுக்கு சொன்னோம்னா, என்ன சாதாரணமா சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, யாராவது பிரதமர் வந்து எந்த என்ஜிஓவாவது பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா, நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு? இல்லையே. ஆனா இந்திரா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. இதே வேற என்ஜிஓ கூப்பிட்டு தான் ஓடிப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம தன்மானம் உள்ளவங்க. நீங்க தடை போட்டதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தன்மானம் இல்லைன்னு சொல்லித்தான் நீங்க எங்க மேல தடை போட்டீங்க. முதல்ல அந்த தடையை நீக்கிங்க. எங்களுக்கு மானத்தை எங்களுக்குலாம் மாணவர்கள் சொல்லி நீங்க முதல்ல ரெக்கனைஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம ஈக்குவலா வந்து பேசுவோம்னு சொல்லித்தான் முதல்ல அதில் செய்ய சொல்றோம். பதில் வரல, பரவாயில்ல. ஆனா பாகிஸ்தான் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ளூ பிரிண்ட் அனுவார் கிட்ட கொடுத்துருக்கோம். பாஸ்கரவட்டியும் பேசியிருக்கிறோம். நீங்க அசீஸை பார்த்துருக்கேன், அடிய மட்செல்லாம் பேசியிருக்கேன். அவங்களுக்கு நம்ம பிரச்சனை தெரியல. 8 லட்சம் பேர் கதை அவங்களுக்கு தெரியல. 3 லட்சம் பேருக்கு ஐசியிலங்கிற கதை தெரியல. நம்ம பிள்ளைங்களுக்கு யூனிவர்சிட்டி கதை இடம் கிடைக்கலங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனா மேஜர் பிரச்சனையே நிலம் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியலன்னு எனக்கும் புரியல. எல்லாம் பேசி நம்ம ப்ளூ பிரிண்டை காட்டி இது வரைக்கும் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம் தான் சொல்றாங்க. நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம். இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் காட்டி நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, மீண்டும் யாருக்கும் நம்ம ஏமாற தயாரா இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, யாரு இந்த ப்ளூ பிரிண்டை சைன் பண்ணி இதெல்லாம் ஆட்சிக்கு நான் வந்தேன்னு சொன்னா இதெல்லாம் நான் அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி யாரு சைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க மேல நம்ம வந்து சப்போர்ட் பண்ண, அவங்களுக்கு நம்மளுக்கு முழு சப்போர்ட் கொடுக்க நம்ம தயாராக. ஆட்சி மாறணும், ஆட்சி மாறணும், ஆட்சி மாறணும். 55 வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க. ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே, அந்த பார்ப்போமேங்கிறதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்ச ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே வேண்டாங்க, வேண்டாம். பட்டது போதும், பட்டது போதும். 200 வருஷம் அடிமைத்தனம் பட்டது போதும். அன்னைக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்கெல்லாம் விசுவாசமானவங்க, ஒரு கிடா வெட்டி சமையல் கொடுத்தா போதும், ஒரு ஹெல்பர் கொடுத்தா போதும், ஒரு பால் மாவுலாம் எவ்ரிடேலாம் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு குண்டுரி வச்சா போதும், கையில 100 வெள்ளி கொடுத்தா போதும். அப்படி நம்மளுக்கு தன்மானம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம நடத்திட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் அடிமை நினைச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்ல வந்து திருப்பி அந்த கோஷம் ஜட்ஜி கோஷம் கொடுத்துட்டு திருப்பி தைரியமா போராட்டமா. ஜட்ஜி கோஷம் கொடுக்கறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்டோம். இனி கொண்டு இப்ப நான் இந்த 3 மாசமா நான் வந்ததுல இருக்க நாடு முழுக்க லங்காவிலையும் ஜோர் வரைக்கும் நான் பேசிட்டேன். ஏறத்தாழ 70,000 பேருக்கு மேல நான் பார்த்துட்டேங்க. 70,000 பேருக்கு மேல நான் பார்த்துட்டேன். போய் பார்க்குற இடத்துலாம் பெரும்பாலும் அவங்களாம் வெளியே வர முடியாது. நம்ம தான் அவங்க தேடி போகணும். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை வெளியே வருது. அவங்ககிட்ட பேசினது எல்லாம்
கேட்கறது எல்லாம் அவங்க ஒரே விஷயத்தை தான். அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரம் மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்காங்க. கெஞ்சுறாங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த 5 வருஷம் செயல் திட்டம் நம்ம விதிச்சுட்டு, அரசாங்கமே எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இந்த திட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். ஒரு குறை கூட அவங்களால பார்க்க முடியாது. இல்ல இது முடியாது, இல்ல நீங்க இது கேட்கறது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கேட்கறதும் நியாயமா கேட்டிருக்கோம். ரொம்ப அளவுக்கு மீறி கேட்கல. 251 பில்லியன் பட்ஜெட் நம்ம 4.5 பில்லியன் தான் கேட்கிறோம். அதோட சேர்த்து அந்த மினிஸ்ட்ரிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய சமுதாயத்துக்கு மட்டும் 4.5 பில்லியன் கேட்டிருக்கோம். மற்ற ஒரே இருக்காங்க, சபாஸ்ராவால மைனாரிட்டிஸ் இருக்காங்க, மற்ற மைனாரிட்டிஸ் சேர்த்து நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த பவர் நம்ம கிட்ட ஏன் நம்ம செய்வோம்னு சொல்றேன்னு சொன்னா, அன்னைக்கு இவங்கெல்லாம் கஷ்டப்படும் பொழுது இவங்களை கொண்டு போய் ஐரோப்பா பார்லிமெண்ட், ஐநா சபையெல்லாம் நான் தான் கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் அங்க போயிட்டு பேசுறதுல அவங்க கூட்டிட்டு போய் அந்த வாய்ப்பு செஞ்சு கொடுத்தேன். அதனால தான் அவங்க இன்றைய போராட்டம் மூன்று ஆங்கிள் நம்ம போராடிட்டு இருக்கோம். இது முதல்ல சொல்லியிருக்கோம். முதல்ல அன்னைக்கு 2007 நம்ம போராடும் பொழுது ஒரு ஒரு போராட்டவாதியா தான் நம்ம போராடணும் அன்னைக்கு. ஆனா இப்ப இந்த 5 வருஷ காலகட்டத்தில் ரொம்ப டெவலப் பண்ணிருச்சு. டெவலப் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம கிட்ட இப்ப ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து ஆர்டினரி பீப்புள் இருந்து எல்லா கேட்டகரி ஆளுநர் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனா எல்லாரும் முன் வர மாட்டாங்க. சில பேர் தான் முன் வருவாங்க, சில பின்னாலே இருந்து எல்லா தகுதி உள்ள ஆளுநர் நம்ம கிட்ட இருக்காங்க. இப்ப நம்ம ரொம்ப டெவலப் ஆகி நம்மளுடைய இந்த போராட்டத்தை 3ஆ பிரிச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய போராட்டம் லண்டன் சிவில் வழக்கு, அதை உங்க பற்றி நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இரண்டாவது இன்டர்நேஷனல் கேம்பெயின், ஐநா சபையில இருந்து இன்டர்நேஷனல் கேம்பெயின்ல என்ன செய்யணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது உள்நாட்டு பிரச்சனை, இங்க நம்ம எப்படி நம்ம தீர்வு நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி இந்த 3 ஆங்கிள்ல நம்ம போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க வந்துட்டீங்களே அந்த சிவில் கேஸை யார் பாக்குறதுன்னு இதோ உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க யார் சொல்றாங்க சொல்றது என்னோட கடமை. இவங்க யார் இருப்பாங்க? ஒரு மலேசியன் பினாங்கில் உள்ளவங்க, லண்டன்ல போயிட்டு வழக்கறிஞரா படிச்சுட்டு இப்ப லண்டன்ல நீதிபதியா இருக்காங்க. இவங்க தான் நம்மளுக்கு உதவி செய்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்பு நான் அவங்கள பார்ப்பேன். அவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்து பார்த்தாங்க. அவங்களோட நண்பர் அவங்க சொன்னாங்க, குட்டி இன்னைக்கு இன்னொரு நண்பர் வராங்க, பரவாயில்ல. அவங்களுடைய இன்னொரு நண்பர் வந்து அன்னைக்கு ஃபார்ம் கையில கொடுத்தாங்க. நாங்க உட்காந்துருக்கோம், அவங்க வந்தாங்க, ஃபார்ம் கையில கொடுத்தாங்க. என்ன ஃபார்ம் தருவாங்க? நீதிபதியிலே பதவி உயர்வுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, இப்போ ப்ரொமோஷன்லாம் உங்களுக்கு உங்களோட சீனியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபார்மை வாங்கிட்டு நம்ம பேசிட்டு போனோம். மறுநாள் எங்க போன் அடிச்சு சொன்னாங்க, நான் பொருத்தி அந்த ஃபார்ம் நான் கொடுக்கல. ஏன்னு கேட்டேன். இல்லை பதவி உயர்வில் நான் போய் உட்காந்துட்டேன்னு சொன்னா இன்டர்வியூட கேஸ் எழுதுக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. இதுதான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம சமுதாயம் தான் முக்கியம். அங்க என்ன செய்யணுமோ அதுக்குள்ள வேலை ஆய்வு எல்லாம் இப்ப அவங்க தான் பாத்துக்கிறாங்க. வழக்கறிஞர் டீலிங் எல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அது நடக்கும். இன்டர்நேஷனல் கேம்பெயின் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஐநா சபை, அமெரிக்கன் பார்லிமெண்ட், சட்டசபை, பிரிட்டன் பார்லிமெண்ட், அதெல்லாம் நம்ம செய்யணும். உள்நாட்டிலையும் நம்ம செய்யணும். ஸோ நம்மளோட இப்போ வந்து இன்டர்வியூ வந்து அன்னைக்கு 2005 ஒரு சும்மா ஒரு போராட்டத்தில் ஆரம்பிச்ச நம்ம வந்து ஏதோ ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சோம் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப டெவலப் ஆகி இந்த 3 ஆங்கிள்லையும் நம்ம செய்ய தயார், பொறுப்பு எடுக்கிறதுக்கும் தயார். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ஒரு மக்கள் இயக்கம், அரசியல்வாதி கட்சி இல்லை. மக்கள் இயக்கம்ங்கிற சார்பில் அரசியல்வாதிகள் நம்மளை கையை விட்டாங்க. இப்ப காலகட்டம் வந்துருச்சு, அந்த பொறுப்பை நம்மளே எடுத்துக்கிறோம். அந்த மினிஸ்ட்ரி பொறுப்பை நம்மளே எடுத்துட்டு நம்ம சொன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. யாரையாவது ஒரு ஆள் நம்ம போடுவோம் அந்த மினிஸ்ட்ரியில போட்டு, அந்த மினிஸ்ட்ரி மூலமா மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த செய்ய வேண்டிய வேலையை பொறுப்பை நம்மளே எடுத்து. ஏன்னா உங்ககிட்ட நாங்கள் தயார் இல்லை, நீங்க எல்லாம் ஏமாத்திருக்கீங்க.
அது யாரா இருந்தாலும் சரி நல்லா பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு நடந்தது பெரிய அநீதி, நடக்கிறது பெரிய அநீதி, இனி நடக்க போறதும் பெரிய அநீதி தான். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி போடுறதுக்கு தான் இன்றைக்கு இருக்கு. முற்றுப்புள்ளி போட்டுடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு தான். ஆக நீங்க எல்லாம் இந்த ப்ளூ பிரிண்ட் ஆதரிக்கிறீங்களா? அந்த மைனாரிட்டி எஃபெக்ட் சரியா ஆதரிக்கிறீங்களா? அந்த 4.5 பில்லியன் பயணம் எலோகேஷன் அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஆதரிக்கிறீங்களா? சரிங்க. இப்ப